सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् நினைச்சதெல்லாம் நல்லா நடக்கணும். சும்மா ரெடி. இந்த சூப்பர்வைசர் இந்த சொர்க்கத்தை விட்டு போலனா எஸ்டேட் வேலையெல்லாம் யார் பாக்குறதா? என்னங்க இன்னைக்கு நான் வேலைக்கு வரல. ஏன்? ஏன்னா ரேவதியை வெளியூர்ல இருந்து பொண்ணு பார்க்க வராங்களாம். எந்த ரேவதிய? அதாங்க நம்ம காமாட்சி அம்மா பொண்ணு. அம்மா அம்மா காதுல வெள்ளையா? ஏண்டி ரேவதி உனக்கு என்ன ஆச்சுடி? உன் அருமை மருமக எப்பதான் எந்திரிக்க போறா? யாராவது நிம்மதியா தூங்குறத பார்த்தா சும்மா இருக்க மாட்டியே. அவன் தூங்குனா என்னடி? நீதான் அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிற. நான் எங்கடி செல்லம் கொடுக்குறேன்? அவன் 8 மணி ஆயும் தூங்கிட்டு இருக்கான். அவன் உன் அண்ணன் மகன் தானே. தலையில ஒரு தட்டு தட்டி நானே எழுப்பட்டுமா? அவனை அடிச்சிருவியா? சரிதான் போடி. அண்ணனோட புள்ளையாச்சே, நமக்கு துணையா இருப்பான்னு அவனை இங்க வரவழைச்சேன். அது ஒரு தப்பு. தூங்கு மிஞ்சி தண்ட சோறு. இப்படி ஒருத்தர் தேவையா? எனக்கு உதவி செய்யறதுக்குன்னு யார் இருக்கா? சும்மா இருடி. யாருமே உதவி செய்யாமலா நீ இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க? இத பாரு, என்ன பத்தி நீ எதுவும் பேச வேண்டாம். ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வேலை பாரு. பொண்ணு பார்க்க வர மாப்பிளைக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்காத வக்கு இருக்கா? அப்படி போடு. அதான் விஷயமா? பொண்ணு இன்னும் மாப்பிளைய பார்க்கல, மாப்பிள்ளை இன்னும் பொண்ணையே பார்க்கல. இந்த மூஞ்சி அவருக்கு பிடிக்குதோ இல்லையா? என்னடா பண்ற? நீ விளக்க மாட்டால அடிக்கிறியே. ஏய், கீழ போடுடி. ஏய், சொன்னா கீழ போடு. அடிக்க போறோம். பட போறோம். கீழ போடுடி. ஏய், போடுடினா. நல்ல அத்தை, நல்ல மருமக. மாயே, யாரு? சூப்பர்வைசர் சாரா? வாங்க வந்து உட்காருங்க. அதெல்லாம் வரேன்டா. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். சாயந்தரமா வரேன். விஷயத்த சொல்லுங்க. சாயந்தரம் வந்து சொல்றேன்டா. சரி, டீ சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அக்கா, பரவாயில்லையே, உன் முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. எப்படியாவது உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நாம நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணுமே. வர்றவங்க என்ன கேட்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? பணத்தாசை பிடிச்ச ஜனங்களா இருந்தா கை நிறைய சீர் செலுத்தி கேட்பாங்க. நம்மால முடியாது. இப்ப வர்ற மாப்பிள்ளையாவது இவளை பார்த்துட்டு நல்ல முடிவை சொன்னா நானும் நிம்மதியா வேலைக்கு கிளம்பிடுவேன். ஏன் காமாட்சிக்கா, இன்னைக்கு கூட நீங்க எஸ்டேட் வேலைக்கு போய் தான் ஆகணுமா? உனக்கு தெரியாது ஒண்ணுமில்ல தாட்சாயினி. ஏன் ஒருத்தி வருமானத்தை வச்சுதான் 3 பேர் வயித்த கழுவுறோம். இவ கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும். அப்படி நடக்காம போனா என் நெஞ்சே வெடிச்சிடும். கோபி எங்க போயிருக்கான்? அவன் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரதுக்காக மாயோட கடைக்கு போயிருக்கான். அவன் போய் ரொம்ப நேரம் இருக்கும்ல ரேவதி. கோபி அவனால முடிஞ்சதை பண்றான். இவதான் அவனுக்கு பொறுப்பு இல்லைங்கிறா. நான் ஒன்னும் அப்படியெல்லாம் சொல்லல. நல்ல காரியத்துக்கு வரீங்க. வலது காலம் எடுத்து வச்சு வாங்க. உட்காருங்க. மாப்பிள்ளை கொடுமா.
மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு. அப்ப பொண்ணுக்கு ரேவதி, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அத்த, ரேவதிக்கு பிடிச்சிருக்கா? அப்ப காமாட்சி அம்மா, மத்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிடலாமே. எங்க குடும்பத்தோட சூழ்நிலை மாய்க்கு தெரிஞ்சதாரே. அப்படி சொன்னா எப்படி காமாட்சி அம்மா? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசிருந்தல. இப்ப இருக்கிற வீடு கூட சொந்தம் இல்ல. என் ஒருத்தி வருமானத்தை வச்சுதான் எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பா கொஞ்சம் அப்படி வாங்களேன். அம்மா, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, சீக்கிரமா கல்யாணத்தை நடத்திடலாம். அப்புறமாயே சொல்லுங்க. அவங்க பொண்ணுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தா போதும்னு பையன் சொல்லிட்டான். அப்போ ஜோசியரை பார்த்து முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சிடுறேன். கிளம்பலாமா மாயே? காமாட்சி அம்மா, நான் வரணுமா? சரிங்க. அப்ப நான் வரேங்க. போயிட்டு வாங்க. என்ன மாமா, ஏன் அப்போலேருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல தாட்சாயினி, வந்து என்ன மாமா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லலாம். சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொன்னா மனசு வருத்தப்பட மாட்டியே? வந்து அது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னால சொல்லாமலேயும் இருக்க முடியல. சும்மா சுத்தி உழைச்சி பேசாதீங்க, நேரடியா விஷயத்தை சொல்லுங்க. அது அது இதான் எனக்கு பிடிக்கல. சொல்லுங்க மாமா. அந்த ரேவதியை நான் விரும்புறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இத போய் சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. தாட்சாயினி, இந்த விஷயத்த ரேவதியோட அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது நீ தான் சம்மதம் வாங்கணும். நாளைக்கு ராத்திரி வரப்போ நல்ல பதிலா கிடைக்கும்ல? பாப்பா வா, காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொன்னாங்களா? ஏமாயி, ஏதாவது பிரச்சனையா? ஏன் பேசாம நிக்கிற? என்ன நடந்தது சொல்லு. இந்த கல்யாணம் நடக்காது. கோபி மரமாப்ப தானே, அவரோட சேர்ந்து கை கோத்துட்டு ஊர் சுத்துற பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதை நான் நம்ப மாட்டேன். யாரோ பொருளை கிளப்பி விட்டுருக்காங்க. நீங்க நம்மளால நம்பாட்டியோ இந்த கல்யாணம் நடக்காது.